நீங்கள் இவ்வாறெல்லாம் என்னிடம் தகாத முறையில் நடக்கக்கூடாது என்று எச்சரித்தும் பார்த்தாள். உடனே கீசகனோ சுதேட்சணையிடம் சென்று, தான் சைரந்திரியை விரும்புகிறேன், ஆனால் அவளோ என்னுடைய ஆசைக்கு இணங்க மறுக்கிறாள், அவளை எனக்கு அடிபணிய சொல்லென்று கூறினான். சுதேட்சணையோ கீசகனிடம், தம்பி, நீ அவளை தீண்டினால் அவளுடைய கணவன் உன்னை கொன்று விடுவான் என்று எச்சரித்தும் பார்த்தாள். இதற்கு கீசகனோ அஞ்சுவதாகவே தெரியவில்லை. சைரந்தரியை என்னுடைய மாளிகைக்கு மதுவை கொண்டு வரச் சொல்லென்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். சுதேட்சணையால் இதற்கு மேல் ஒன்றுமே பேச முடியவில்லை. சைரந்திரியை அழைத்து கீசகன் மாளிகைக்கு நீயோ மதுவை எடுத்துச் செல்லென்று கூறினாள். ஆனால் சைரந்திரியோ கீசகன் தன்னிடம் தவறாக நடக்க முயல்வதாக சுதேட்சணையிடம் தெரிவித்தாள். ஆனால் சுதேட்சணையோ, நீ கீசகனின் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல், இதுதான் என்னுடைய கட்டளை என்று கூறினாள்.